சொல்லுமா, ஊனுடை தந்தார் அறிந்து இந்த ஊழிய பாதையில் காத்து ஊனுடை தந்தார். தேங்க்யூப்பா, தேங்க்யூ தேங்க்யூ. ஒவ்வொரு நேரம் கூப்பிடும் வேளையெல்லாம் கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் நீந்தனரே. கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் தேடுங்கள் கண்டடைவே. தேவதேவனை தூய திருமுகம் காண. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. தேடுங்கள் கண்டடைவே. நல்ல சுகம் பலன் தந்து தம் வல்ல நல்லாவியும் ஈந்து. நல்ல சுகம் பலன் தந்து தம் வல்ல நல்லாவியும் ஈந்து. வெல்ல பிசாசை ஜெயம் எடுத்து சொல்லத்த மன்பிடினே பொழினார். வெல்ல பிசாசை ஜெயம் எடுத்து சொல்லத்த மன்பிடினே பொழினார். தேடுங்கள் கண்டடைவீர் தேவதேவனை தூய. ஓ அமேனையா. தீகாலமே தேடுங்கள் கண்டடைவீர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் நீர்தானையா. நம்ம எல்லாம் சொல்லுமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you God. அதிகாலை ஸ்தோத்திர பலி. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்லாம் சொல்லுவோமா. ஆராதனை உங்களுக்கு தான். ஓ ஜீசஸ், எபினேசரே இதுவரைக்கும். ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா. ஓ ஜீசஸ், எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர். எபினேசர் எபினேசர். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. ஓ பரலோகத்திற்கு தான் எங்கள் தகப்பன் இருக்குது. எல்லா விதமான நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை 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 ஆராதனை. ஓ வரபா சிந்தரலா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை
சொல்லிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றிய உத்தம இருதயத்துள்ள ஜனங்கள் உண்டோ என்று பார்க்கும்படி. ஓ ஹல்லேலூயா. அதிகாலை ஓ ரபபபபப ஷிதரலபௌரிரோ உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வீர். எல்லாம் பார்த்து கொள்வீர். ஓ தேவனுடைய பர்வதத்தை எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறதான தேவன் எங்களுக்காக. ஹல்லேலூயா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஓ அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே. ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே ஆலோசனை கர்த்தரே. அதிசய தெய்வமே. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. உங்களுக்கு தான் யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களுக்கு வேண்டுமே ஐயா. எங்களோடு கூட இருக்க வேண்டுமே ஐயா. எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே. யெகோவா ஷம்மா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஷாலோம். புத்தி கெட்டாத தேவனுடைய சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்வதாக. ஓ சமாதானம் தருவீர். சமாதானம் தருவீர். யெகோவா ஷாலோம். சமாதானம் தருவீர். யெகோவா ஷாலோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா ஓ அப்பா உங்களுக்கு ஓ உங்களுக்கு தான் ஸ்தோத்திர பலி. அப்பா ஓ ஹல்லேலூயா. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றிதாருவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி 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 வெற்றி. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சவால்களிலும் அதிகாலை ஆராதனை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சுகம் 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 சுகம். மனதிலே சுகம். ஓ ஸ்தோத்திர. சரீரத்திலே சுகம். ஆவிக்குரிய சுகம் உண்டாவதாக. ஓ யெகோவா அப்பா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா அப்பா. அதிகாலை ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை
ஸ்தோத்திர பலி. அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா. எல்லாம் எழுதிட்டு பாடுவோமா? அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா அப்பா உங்களுக்கு தான், அப்பா உங்களுக்கு தான். எல்லாம் கரங்களை தட்டி நம்ம எல்லாம் தேவனுக்கு நம்ம எல்லாம் மகிமையில செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நமக்கு தந்ததான தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒள்ளே எபினேசராகி இம்மட்டுமாய் நம்மளை நடத்தி வந்ததான தேவன். நன்றி சொல்வதற்கு எங்களுக்கு வார்த்தை இல்லையே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா. ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லுவோமா? ಆಯಿರಂ ಆಯಿರ ಶುಭವು ಅನುದಿನ ನನ್ನ ಬಗೆಸಲು ಕೃಪೆಯು ಕರುಣೆಯು ಪ್ರೀತಿಯ ತೋರಿರುವೆ. ಸಾವಿರ ಸಾವಿರ ಶುಭವು ಅನುದಿನ ನನ್ನ ಭರಿಸಲು ಕೃಪೆಯು ಕರುಣೆಯು ಪ್ರೀತಿಯ ತೋರಿರುವೆ. ಒಳ್ಳೆ ಎಬಿನೇಸರಾಗಿ ಎನ್ನ ನಡೆಸಿ ಬಂದಿರುವೆ. ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲವೇ. ಒಳ್ಳೆ ಎಬಿನೇಸರಾಗಿ ನನ್ನ ನಡೆಸುತ್ತಲಿರುವೆ. ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲವೇ. ಹಗಲು ಇರುಳು ಎಲ್ಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸುವ ಕರೆಗಳನ್ನ ಕಂಡೆ. ಅಗತ್ಯ ಹೆಚ್ಚುವಾಗ ಸಿಲುಕಿಕೊಳ್ಳದೇನ ಸಹಾಯ ಮಾಡುವ ಕರೆಗಳನ್ನ ಕಂಡೆ. ಹಗಲು ಇರುಳು ಎಲ್ಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ ನನ್ನ ನಡೆಸುವ ಕರೆಗಳನ್ನ ಕಂಡೆ. ಅಗತ್ಯ ಹೆಚ್ಚುವಾಗ ಸಿಲುಕಿಕೊಳ್ಳದೇನ ಸಹಾಯ ಮಾಡುವ ಕರೆಗಳನ್ನ ಕಂಡೆ. ಎಲ್ಲ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲೂ ಬೀಳದೆ ಕಾಯುವ ಒಳ್ಳೆಯ ಪ್ರಿಯ ಕರ್ತನೇ. ಎಲ್ಲ ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲೂ ಬೀಳದೆ ಕಾಯುವ ಒಳ್ಳೆಯ ಪ್ರಿಯ ಕರ್ತನೇ. ಸಾವಿರ ಸಾವಿರ ಶುಭವು ಅನುದಿನ ನನ್ನ ಭರಿಸಲು ಕೃಪೆಯು ಕರುಣೆಯು ಪ್ರೀತಿಯ ತೋರಿರುವೆ. ಸಾವಿರ ಸಾವಿರ ಶುಭವು ಅನುದಿನ ನನ್ನ ಭರಿಸಲು ಕೃಪೆಯು ಕರುಣೆಯು ಪ್ರೀತಿಯ ತೋರಿರುವೆ. ಒಳ್ಳೆ ಎಬಿನೇಸರಾಗಿ ನನ್ನ ನಡೆಸುತ್ತಲಿರುವೆ. ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲವೇ. ಒಳ್ಳೆ ಎಬಿನೇಸರಾಗಿ ನಡೆಸಿ ಬಂದಿರುವೆ. ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲವೇ. ಮರಣ ಹಾದಿಯಲ್ಲಿ ನಾನು ನಡೆಯುವಾಗ ಕಾಪಾಡುವ ನಿನ್ ಕರಗಳನ್ನ ಕಂಡೆ. ಒಣಗಿದ ಸಮಯ ಸಾಯದಂತೆ ನನ್ನ ಓರುವ ಕರಗಳನ್ನ ಕಂಡೆ.
பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அதை நீரூற்றாய் நிரப்புகிறதான தேவன். ஒருவரின் கரங்களை நான் கண்டேன். நின்னமான ஜீவிதம மதுரவாகி மார்படிச உள்ளய பிரிய கர்த்தனே. நன்னமான ஜீவிதம மதுரவாகி மார்படிச ಕೃಪೆಯು ಕರುಣೆಯು ಪ್ರೀತಿಯ ತೋರಿರುವೆ. ಸಾವಿರ ಸಾವಿರ ಶುಭವು ஆயிரக்கணக்கான நன்மைகள், ஆயிரம் 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 எண்ணி முடியாததுயா. ಓ ಒಳ್ಳೆ ಎಬಿನೇಸರಾಗಿ, ಒಳ್ಳೆ ಎಬಿನೇಸರಾಗಿ ನನ್ನ ನಡೆಸುತ್ತಲಿರುವೆ. ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲ. ಒಳ್ಳೆ ಎಬಿನೇಸರಾಗಿ ಎಲ್ಲ நல்ல கரங்களை உயர்த்தி நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா. தாயின் கருவிலே சுமந்ததான தேவன் நீ மட்டுமாய் ஆண்டவரே. ஒள்ளே எபினேசராய் ನಡೆಸುತ್ತಲಿರುವೆ. ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಒಳ್ಳೇ ಎಬಿನೇಸರಾಯ್ ನಡೆಸುತ್ತಲಿರುವೆ. சொல்லுங்க அப்பா, இனிமேலும் நடத்துவீங்கப்பா, இன்னமும் நடத்துனீங்க. ஒள்ளே எபினேசர் சொல்லாதவங்க கூட சொல்லுங்களேன் அப்பா. ஓ நல்ல எபினேசராய், பொல்லாதவராய் அல்ல. பொல்லாத நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்திற்குதான உங்கள் பரமபிதா நலமானவைகளை உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுக்கு நலமானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஓ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரோ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாரோ? பொல்லாதவர்களாக நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டீங்களே. இப்ப சொல்லுங்க ஆண்டவரே அப்பா, நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லவே. ஹல்லேலூயா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல சொல்லுமா, வார்த்தை இல்ல, வார்த்தை இல்ல. 1000 நாவுகள் போதாது, 10000 நாவுகள் போதாது. எப்படி பாடினோம், ஆடினோம், துதித்தோம். ஓ அப்படியே ஆண்டவரே நடத்துதலை நாங்கள் சொல்லி முடியாது. இப்படி அன்பை சொல்லி முடியாதப்பா. சொல்லுங்க 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 ஆண்டவரை பார்த்து. நம்முடைய தேவன் நல்ல தேவன், அவர் நல்லவராகவே இருக்கிறார். சுத்த இருதயம் உள்ளதான இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஓ ரபா சதரலோ யெசோகா ನಡೆಸುತ್ತಲಿರುವೆ. ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲವೇ. ವಂದಿಸಲು ಮಾತು ಇಲ್ಲ. ಆಮೆನಯ್ಯ. எல்லா நல்ல வாய்களை திறந்து ஓ இந்த இடத்துல அலையலையாய் தேவனை துதிக்கிறதான துதி. ஓ ராமா பாபா பா தீரலாபா ஷாதாராலாபா துரலோ. நல்லவராகவே இருக்கிறார் நம்முடைய தேவன். உங்களை கரம் பிடித்ததான நாள் முதல் கொண்டு இம்மட்டுமாய் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனிடத்தில் தீமை ஏதும் இல்லை. ஓ ஸ்தோத்திரம். நேச கரத்தில் தீமை ஏது உண்டோ? யாதும் என் நன்மைக்கே
என்பதை நான் அறிவேன். என் நேசருடைய கரத்திலே தீமை இல்லை. எல்லாம் நம்ம எல்லாம் சொல்லுவோம், என் தேவனுடைய கரத்திலே தீமை இல்லப்பா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக அப்பா திட்டம் வைத்திருக்கிறதான ஒவ்வொரு திட்டங்களும் நன்மைக்கு ஏதுவான திட்டங்கள், அது தீமைக்கு ஏதுவானது அல்ல. நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். எங்களுக்காக நீர் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறதான காரியங்களை எங்கள் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயத்தில் அது தோற்றமும் இல்லை. அப்பா சோதரம், எங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். We receive it, oh God. We receive, oh Lord. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறதான காரியங்கள் யூகிக்க முடியாதது, சொல்லி முடியாதது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதது பெரிய காரியங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீரே. நல்ல எபினேசராயே, எங்களை தொடர்ந்து நீ நடத்துவீராக. பாதத்தை நாங்கள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்ளும் நல்ல பிதாவே. அப்படியே முழங்கால் படியிட்டு தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். டைட்டஸ் சாப்டர் 1 verse 6 in English. ஆங்கிலத்தில் 6வது வசனம், தமிழ்லையும் கன்னடாவிலையும் 7வது வசனம். தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். Titus chapter 1, chapter 3. மன்னிக்கணும். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ತೀತನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. Titus chapter 3 verse 7 in Tamil and Kannada. In English it is chapter 3 verse 6. சேர்ந்து வாசிப்போம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். இன்னொரு தடவை கூட சத்தமா வாசிப்போமா? அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். வசனத்தின் மேல கையை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்கிறோம். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் நம்மேல் பொழிந்தருளுகிற தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொருவர் மேலும் பிதாவே, உடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. நீர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக, வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த மார்ச் மாதத்துக்காக இந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். உடைய வார்த்தையின்படி ஆக கடவுது எங்கள் சபையில இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெரியோர், சிறியோர், வாலிபர்கள் எல்லார் மேலேயும் உடைய ஆவியை நீர் சம்பூர்ணமாய் பொழிந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். போன ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஜேக்கப் செரியன், டாக்டர் ஜேக்கப் செரியன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். ಕಳೆದ ಭಾನುವಾರ ಪಾಸ್ಟರ್ ಜೇಕಬ್ ಚೆರಿಯನ್ ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹಂಚಿಕೊಂಡ್ರು. நீங்கள் எல்லாரும் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ನೀವೆಲ್ಲರೂ ಅದನ್ನು ಗಮನಿಸಿದ್ದೀರಾ ಅಂತ ನಾನು ನಂಬ್ತೇನೆ. 4G 4G பத்தி பேசினார். 4G ಅನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅವರು ಮಾತಾಡಿದರು. இதே தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து. ಇದೇ ತೀತನ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ. அந்த 4G ಯಾರಿಗಾவது ஞாபகம் இருக்கா? ಆ 4G ಯಾರಿಗಾದ್ರೂ ನೆನಪಿನಲ್ಲಿ? God, grace, godliness, good works. ದೇವರು, ಕೃಪೆ ಮತ್ತು ದೈವಿಕತ್ವ ಮತ್ತು ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸಗಳು. ஓகே. அப்புறம் பிரசங்கம் முடியும் போது சொன்னாரு, நீங்க எல்லாரும் வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு தூங்குங்கன்னு சொன்னாரா? ಅದ ನಂತರ ಪ್ರಸಂಗ ಮುಗಿಯುವಾಗ ನೀವೆಲ್ಲರೂ ಹೋಗಿ ಮನೆಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಂದು ಮಲಗ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. சொன்னாரு, ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாருல, ಅವರೊಂದು ಕೆಲಸವನ್ನು ಕೊಟ್ರಲ್ಲ, கொடுக்கலையா உங்களுக்கு தமிழ் சர்வீஸ்ல? தீத்து புஸ்தகத்தை வீட்டில் போய் வாசிக்க சொன்னாரா? ನೀವು ತೀತನ ಪುಸ್ತಕವನ್ನು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರಲ್ವಾ? சொன்னாங்களா இல்லையா? ಹೇಳಿದ್ರಾ ಅಲ್ವಾ? பாஸ்டர், நீங்களும் தான் எப்ப பார்த்தாலும் சொல்லுவீங்க, நாங்கெல்லாம் அதெல்லாம் கேட்கவா செய்வோம். ಪಾಸ್ಟರ್, ನೀವು நீங்க சொல்லியே கேட்கல, இன்னொருத்தர் வந்து சொல்லி நம்ம என்னத்து? ನೀವು ಹೇಳಿದ್ರೆ ಕೇಳಲಿಲ್ಲ, ಇನ್ನೊಬ್ರು ಬಂದು ಹೇಳಿ ಹೇಗೆ ಕೇಳ್ತೇವೆ ಅಂತ. நான் எனக்கு ஆசிரியர் இல்லையா, என் டீச்சர் அது.
ಅವರು ನನಗೆ ಬೋಧಕರಾಗಿದ್ದರು. எனக்கு எம்டிவிலையும் டீச் பண்ணாரு, டிமின்லையும் டீச் பண்ணாரு. ನನಗೆ MDವಲ್ಲೂ ಮತ್ತು DMINನಲ್ಲಿ ಕೂಡ ಅವರು இப்பவும் டீச் பண்றாரு. ಬೋಧಕರಾಗಿದ್ದರು. ಇವಾಗಲೂ ಕೂಡ ಅವರು ಬೋಧಕರಾಗಿದ್ದಾರೆ. அன்னைக்கு உங்களுக்கெல்லாம் 2 மணி நேரம் பிரசங்கம், ಅವತ್ತು ನಿಮಗೆಲ್ಲ 2 ಗಂಟೆಯ ಕಾಲ ಪ್ರಸಂಗ, 1 மணி நேரம் பிரசங்கம் 1 ಗಂಟೆಯ ಕಾಲ ಪ್ರಸಂಗ முடிச்சிட்டு எனக்கு வீட்டுல போய் அதுக்கப்புறம் இன்னொரு 3 மணி நேரம் பிரசங்கம். ಅದ ನಂತರ ಮುಗಿದು ಮನೆಗೆ ಹೋದ ನಂತರ ನನಗೆ ಇನ್ನ 3 ಗಂಟೆ ಕಾಲ ಪ್ರಸಂಗ. நீங்கெல்லாம் போயிட்டீங்க 11:30 மணிக்கெல்லாம். ನೀವೆಲ್ಲ 11ವರೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರಿ. அவர் 3:30 மணி வரைக்கும் எங்களை விடல. ಅವರು 3:30 ತನಕ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವನು. பாஸ்டர் டாக்டர் ஜேக்கப் செரியன் எல்லாரையும் தீத்து புஸ்தகத்தை வாசிக்க சொன்னார். ಜೇಕಬ್ ಚೆರಿಯನ್ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಎಲ್ಲರೂ ತೀತು ಪುಸ್ತಕವನ್ನು ಓದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ನಾನು ரொம்ப சின்சியரா போய் வாசிச்சேன். ನಾನು ತುಂಬಾ ಸಿನ್ಸಿಯರ್ ಆಗಿ ಅದನ್ನು ಹೋಗಿ ಕೂತ್ಕೊಂಡು ಓದಿದೆ. ஆனா அந்த 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும், ಆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನದಿಂದ 11ನೇ ವಚನದವರೆಗೂ அந்த வசனங்களை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது ಈ ವಚನಗಳನ್ನು ನಾನು ಓದುತ್ತಾ ಇರುವಾಗ என்னுடைய மனதிலே மிக ஆழமாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதை உணர்ந்தேன். ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ತುಂಬಾ ಆಳವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಕಾರ್ಯ ಮಾಡುವುದನ್ನು ನಾನು ತಿಳಿದೆ. ஸோ நான் திரும்பவும் மேலிருந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ಆ ಕಾರಣದಿಂದ ಮತ್ತೆ ಮೇಲಿನಿಂದ ಅದನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದೆ. தீத்துவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த 3 வசனங்கள், அது ஒரே சென்டென்ஸ். அது ತೀತನ ಅಧ್ಯಾಯದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 5ರಿಂದ 7 ವಚನದವರೆಗೆ ಇರುವಂತಹ ಆ ವಚನಗಳು, அது ஒரே சென்டென்ஸ். ಅದು ಒಂದೇ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அது ஒரே ஒரு சென்டென்ஸ். அதை திருப்பி வாசிக்க ஆரம்பித்தேன். ಅದನ್ನು ನಾನು ಮತ್ತೆ ಓದುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದೆ. அப்புறம் நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். ಅದ ನಂತರ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಹೋದೆ. ஆனால் கடந்த 3 நாட்களாகவே, ಕಳೆದ 3 ದಿನಗಳಿಂದ இடையில நிறைய நடந்தது. ಅದರ ಮಧ್ಯೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಿತು. ஒரு கல்யாணம் நடத்துறது, ಒಂದು ಮದುವೆ ನಡೆಯಿತು. 2 நாள் பிரஸ்பிட்டர்ஸ் மீட்டிங் இருந்துச்சு. 2 ದಿನ ಪಾಸ್ಟರ್ಗಳ ಮೀಟಿಂಗ್ ಇತ್ತು. இடையில நிறைய வசனங்கள் என் மைண்ட்ல வந்தது. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅನೇಕ ವಚನಗಳು ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಂತು. ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனம், ಆದರೆ ಈ ನಿರ್ದಿಷ್ಟವಾದ மிக ವಚನ மிக ஆழமாக, ಅದು ತುಂಬಾ ಆಳವಾಗಿ, இட் இஸ் லைக் a possession, you know, possess பண்ண மாதிரி என்னுடைய மைண்டை இது ஆக்கிரமித்தது. ನನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಹಾಗೆ ಹಿಡಿದುಕೊಂಡಿತ್ತು. ஆகவே நான் தெரிந்து கொண்டேன், இதுதான் இந்த மார்ச் மாதத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. ಅದರಿಂದ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳಿಗಾಗಿ ದೇವರು ಕೊಡುವಂತ ಒಂದು ವಾಕ್ಯ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಉತ್ಸಾಹವಾಗಿದ್ದೀರಾ? இந்த மாதம் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளுகிற மாதம். ಈ ತಿಂಗಳು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೇರಳವಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಡುವಂತ ಒಂದು ತಿಂಗಳು. விசுவாசிக்கிறவங்க விரும்புறவங்க மட்டும் கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யும் போதுதான், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡುವಾಗಲೇ அந்த 4வது ஜி நடக்கும். ಆ 4ನೇ ಜಿ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. God initiates, God, அப்புறம் கிரேஸ், அப்புறம் காட்லினஸ், அப்புறம் குட் ஒர்க்ஸ். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை அலங்காரமான அழகான வாழ்க்கையா மாற்றும். ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳೇ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಒಂದು ಸುಂದರವಾದ ಅಲಂಕಾರವಂತ ಜೀವಿತವಾಗಿ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. அதைத்தான் பாஸ்டர் ஜேக்கப் செரியன் ஞாயிற்றுக்கிழமை பேசினார். ಪಾಸ್ಟರ್ ಜೇಕಬ್ ಚೆರಿಯನ್ ಅವರು ಇದನ್ನೇ ಭಾನುವಾರ ಅವರು ಮಾತಾಡಿದರು. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அழகுள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತವು ಸೌಂದರ್ಯವುಳ್ಳಂತ ಜೀವಿತವಾಗಿ ಬದಲಾವಣೆಗೊಳ್ಳುತ್ತದೆ, மாறிக்கொண்டு இருக்கிறது. ಅದು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತಲಿದೆ. விசுவாசிக்கிறவங்க கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. வெளியரங்கமான அழகு குறித்து நாம பேசல. ನಾನು ಹೊರಗಿನ ತೋರಿಕೆಯ ಸುಂದರವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ கர்த்தருடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் அழகுள்ளவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನಾವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಸೌಂದರ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ಬದಲಾವಣೆಗೊಳ್ಳುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ. அது நற்கிரியைகளை மூலமாக நடக்கிறது. ಇದು ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಡೀತದೆ. இந்த நற்கிரியை என்கிற வார்த்தையை நான் கூர்ந்து கவனித்தேன். ಈ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆ ಎಂಬ ಈ ಪದವನ್ನು ನಾನು ಗಮನಿಸಿ ನೋಡಿದೆ. அதுதானே 4வது ஜி. ಅದೇ 4ನೇ ಜಿ ಅಲ್ಲ, 4th ஜி இல்லையா? என்னது இங்கிலீஷ்ல சொல்லுங்க? குட் ஒர்க்ஸ். தமிழ்ல சொல்லுங்க நற்கிரியை. கன்னடால ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳು, இது நீங்க ಸತ್ಕ್ರಿಯೆಗಳು. இத பாஸ்டர் ஜேக்கப் செரியன் சொல்லும்போது 2வது வசனம் 14வது 2வது அதிகாரம் 14வது வசனத்தை தான் அவர் கோட் பண்ணார். ಇದನ್ನು ಪಾಸ್ಟರ್ ಜೇಕಬ್ ಚೆರಿಯನ್ ಅವರು ಹೇಳುವಾಗ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ವಚನ ಅವರು ಗುರುತು ಮಾಡಿ ಹೇಳಿದರು. அப்படிதானே? ಹೌದಲ್ವಾ? 2:14 தானே அவர் ரெஃபர் பண்ணது. 2:14 என்ன சொல்லி இருக்குதாங்க? 2:14 கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? எல்லாரும் உங்க பைபிளை பாருங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ல தம்பி போடுங்க. ஓகே, டைட்டஸ் சாப்டர் 2 verse 14. ತೀತ 2:14 வாசிங்க. ಆತನು ನಮ್ಮನ್ನು ಸಕಲ ಅಧರ್ಮದಿಂದ ವಿಮೋಚಿಸುವುದಕ್ಕೂ ಸತ್ಕ್ರಿಯೆಗಳಲ್ಲಿ ಆಸಕ್ತರಾದ ಸ್ವಕೀಯ ಜನರನ್ನು ತನಗಾಗಿ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೂ ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். ಸತ್ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಆಸಕ್ತರಾಗಿ ಸ್ವಕೀಯ ಜನರನ್ನಾಗಿ ಆತ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾನೆ. ஓகே, நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ.
பவுல் வந்து நற்கிரியைகளை செய்ய உங்களை ஆண்டவர் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள் ஆக்குறாருன்னு சொல்லிட்டு அப்படியே முடிக்கல. ಪೌಲನು ನಿಮ್ಮನ್ನು ಸತ್ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಾಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲೇ ಮುಗಿಸ್ಲಿಲ್ಲ. அடுத்து சொல்றாரு. 3வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. ಅದ ನಂತರ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ. 3வது அதிகாரம் 1வது வசனத்துல நற்கிரியைகளை செய்ய ಸಕಲ ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕೆಂತಲೂ நீங்க எப்பவும் ஆயத்தமா இருக்கணும்ங்கறார். ನೀವು ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாதத்துல கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆயத்தப்படுத்துகிறார். ನಾನು ನಂಬ್ತೇನೆ ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆತನು ಸಿದ್ಧಪಡಿಸ್ತಾನೆ. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஆமா, சிலர் வந்து எப்படி இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்கலாம், ಕೆಲವರು ಇನ್ನ ಹೇಗೆ ಹೆಚ್ಚು ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡಬಹುದು, அதுக்கு நான் எப்படி என்ன ஆயத்தப்படுத்தலாம், ಅದಕ್ಕೆ ನಾನು ನನ್ನ ಹೇಗೆ ಸಿದ್ಧಪಡಿಸಬಹುದು, இன்னும் எப்படி நான் பெரிய ஆளாகலாம், ಇನ್ನು ನಾನು ಹೇಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ அதுக்கு ಆಗಬಹುದು, எப்படி நீ ஆயத்தப்படுத்தலாம். ಅದಕ್ಕೆ ನಾನು ಹೇಗೆ ನನ್ನ ಸಿದ್ಧಪಡಿಸುವುದು. ஆனா இங்க ஆண்டவர் அதை குறித்து பேசவில்லை. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡಲಿಲ್ಲ. நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமா இருக்கிறதை குறித்து, ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. அதோட பவுல் நிறுத்தல. ಅಲ್ಲಿಗೆ ಪೌಲ್ ನಿಲ್ಲಿಸಲಿಲ್ಲ. 8வது ವಚನத்தை பாருங்க. ನೀವು 8ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. 3வது அதிகாரம் 8வது வசனம். 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 8ನೇ ವಚನ. நற்கிரியைகளை செய்வதற்கு ಜಾಗೃತಿ உள்ளவர்களாய் இருக்கும்படி என்று சொல்லுகிறது. ದೇವರಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿರುವವರು ಸತ್ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಜಾಗರೂಕತರಾಗಿರುವಂತೆ. ஓகே, எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா? ಎಲ್ಲರೂ ಹಿಂಬಾಲಿಸ್ತಿದ್ದಾರೆ. 2:14 என்ன பார்த்தோம்? நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம். 3:1 நற்கிரியைகளை செய்ய ஆயத்தம். 3:8 நற்கிரியைகளை செய்ய ಜಾಗೃತಿ. 2:14 ನಾವು ಸತ್ಕಾರ್ಯ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಭಕ್ತಿಯಿಂದ ಕೂಡಿರಬೇಕು. ಮತ್ತೆ 3:1 ನಾವು ಸತ್ಕಾರ್ಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. ಮತ್ತು 3:8 ನಾವು ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ. ಇನ್ನೊಂದು ಕೂಡ ಪಾಪಂ. ಇನ್ನೊಂದನ್ನು ಕೂಡ ಹೇಳ್ತಾನೆ. 3:14 ಗಮನಿங்க. 3:16 ಗಮನಿಸಿರಿ. என்ன சொல்லியிருக்குது? ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? செய்ய பழகட்டும். ಸತ್ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನೀವು ಅಭ್ಯಾಸಗೊಳ್ಳಿರಿ. ஓகே, இதுல 4 குறிப்புகளை 4 வசனங்களை நீங்கள் எல்லாரும் கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும். கவனிக்காட்டா இது உங்களுக்கு இல்லை, என்ன செய்ய அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ಈಗ ವಚನಗಳು ನೀವು ಗಮನಿಸಿದರೆ ನೀವು ನಾನು ಏನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಬಯಸ್ತೀನಿ ಅಂತ ನಿಮ್ಗೆ ಅರ್ಥವಾಗಿರ್ತದೆ. ஓகே, ஸோ நற்கிரியைகளை செய்ய பழகணும். ನಾವು ಸತ್ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಾವು ಅಭ್ಯಾಸಗೊಳ್ಳಬೇಕು. ஸோ இந்த நற்கிரியை என்கிற இந்த 4வது ஜிக்குள்ள 4 வசனம் இருக்குது. ಈ ಸತ್ಕ್ರಿಯೆ ಎಂಬ ಈ 4ನೇ ಜಿಯಲ್ಲಿ 4 ವಚನಗಳಿದೆ. இத அன்னைக்கு பாஸ்டர் ஜேக்கப் செரியன் ஐயா அவர்கள் சொல்லலை. அதுக்கப்புறம் வீட்டில் போய் வாசிக்கும் போது தான் திரும்ப 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 இந்த நற்கிரியை 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 நற்கிரியைன்னு அந்த அந்த ஒரு அதிகாரத்துக்குள்ள பவுல் 4 தடவை சொல்றாரே, என்னன்னு கூர்ந்து கவனித்தேன். ಅವತ್ತು ಜೇಕಬ್ ಚೆರಿಯನ್ ಪಾಸ್ಟರ್ ಇದನ್ನು ಹೇಳಿಲ್ಲ. ಅದರ ನಂತರ ನಾನು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿದಾಗ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಸತ್ಕ್ರಿಯೆ 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 ಎಂಬ ಪದ ಅದು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நற்கிரியை செய்யறதுல வைராக்கியம் உள்ளவர்களாகணும். ಸತ್ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಾವು ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அப்புறம் நற்கிரியைகளை செய்யறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். ನಾವು ಸತ್ಕ್ರಿಯೆಗಳು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು, ಆಯತமா இருக்கணும். அப்புறம் ஜாக்கிரதையா இருக்கணும். ಅದರ ನಂತರ ನಾವು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು, பழகணும். ಅದರ ನಂತರ ನಾವು ಅಭ್ಯಾಸಗೊಳ್ಳಬೇಕು. தேவ பிள்ளைகளே, இதுதான் உங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவனுடைய விருப்பம். இதுதான் நம்மை குறித்த தேவனுடைய திட்டம். ಇದೇ ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬನ ಕುರಿತಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಇರುವಂತ ಬಯಕೆ ಮತ್ತು ಆತನ ಯೋಜನೆ. வருகிற நாட்களிலே, ಬರುವಂತ ದಿನಗಳಲ್ಲಿ நற்கிரியைகளை செய்கிறதுல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ಸತ್ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮಗೆ ಸಹಾಯ ஒரு ಮಾಡ್ತಾನೆ. தேவ பிள்ளையை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி இருப்பாரானால், ಒಂದು ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ತುಂಬಿಸಿರುವುದಾದ್ರೆ அது அவங்களுடைய கிரியையில தெரியும். ಅದು ಆತನ ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಕಂಡು ಬರುತ್ತದೆ. அவங்க எவ்வளவு சத்தமா கை தட்டுறாங்க, ஆவியில நிரம்பி குதின்னு குதிச்சிட்டாங்கன்னு உடனே அதெல்லாம் பரிசுத்த ஆவின்னு நான் நம்புறதில்லை. ಅವರು ಎಷ್ಟು ಶಬ್ದದಿಂದ ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡಿತಾರೆ, ಅವರ ಆತ್ಮದಲ್ಲಿ ಕುಣಿತಾರೆ, ಅದೆಲ್ಲ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಅಂತ ನಾನು ನಂಬುವುದಿಲ್ಲ. இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் பொழிய பண்ணினார். ಈ ತಿಂಗಳ ವಾಗ್ದಾನದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ಆತನು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಸುರಿಸಲ್ಪಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. பூர்ணமாய் ஆண்டவர் பொழிய பண்ணுவார்னா என்ன அர்த்தம்? அப்போ ஆவியானவர் அபிஷேகம் வந்து அப்படியே பயங்கர சத்தம், பயங்கர குதி, பயங்கரமா அப்படியே அல்லோல கல்லோல ஆயிடுமோ? அது ஒருவேளை ಆಗலாம். ಆತನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಸುರಿಸ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಅದು ಸುರಿದ ಕಾರಣದಿಂದ ಅಲ್ಲಿ ಭಯಂಕರವಾದಂತ ಶಬ್ದ, ಭಯಂಕರವಾಗಿ ಒಂದು ಅಲ್ಲೋಲ ಕಲ್ಲೋಲ ಆಗ್ತದೋ ಹಂಗೆ ಕೂಡ ಆಗ್ಬೋದು. அது ஆகலாம், ಅದು ಆಗ್ಬೋದು. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல ஆச்சு. ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯದ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅದು ನಡೆಯಿತು. அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. ಅಪೊಸ್ತಲ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಬಲವಾದಂತ ಗಾಳಿ ಬೀಸುವಂತ ಒಂದು ಶಬ್ದ ಉಂಟಾಗಿ ಅಲ್ಲಿ ಅವರಿರುವ ಮನೆ ತುಂಬಾ ಅದು ತುಂಬಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. எல்லாரும் ஆவியானவர் தந்தருளின பரிசுத்த ஆவியின் பாஷைகளை பேசினார். ಅವರೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದರು. இதுவும் நடக்கும், ಇದು ಕೂಡ ನಡೀತದೆ. அதோடு முடியறதில்லை. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿಗೆ ಅದು ಮುಗಿಲಿಲ್ಲ. அநேக கிறிஸ்தவர்கள், அநேக பெந்தேகோஸ்தேக்காரர்கள் பண்ற தப்பு என்னன்னா,
அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತರು ಅನೇಕ ಪೆಂತೆಕೋಸ್ತದವರು ಮಾಡುವಂತದ್ದು ತಪ್ಪು ಏನಂದ್ರೆ ಅದು ಅಷ್ಟೇ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ತಾರೆ. அப்படி அல்லங்க. ಅದು ಹಾಗೆ ಅಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும் போது, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವಾಗ நற்கிரியைகளை செய்ய கர்த்தர் நம்மை ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஆயத்தம் உள்ளவர்களாக, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக, நற்கிரியைகளை செய்வதற்கு நம்மை பழக்குவிக்கிறார். ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವಾಗ ನಾವು ಸತ್ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಮಾಡುವುದರಲ್ಲಿ ನಾವು ಸಿದ್ಧರಾಗುವಂತೆ, ನಾವು ಜಾಗರೂಕತೆ ಇರುವಂತೆ, ನಾವು ಅದನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವಂತೆ ಆತ ನಮ್ಮನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಸ್ತಾನೆ. சரி, இப்போ இந்த வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை எல்லாரும் கவனிங்க. ಈಗ ಈ ವಾಗ್ದಾನ ವಚನ ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿರಿ. இதுல இருக்கிற சில வார்த்தைகளை நான் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷனாக ஹைலைட் பண்ணி சில வார்த்தைகளை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். மீதியை வருகிற நாட்களிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே நாம் படிக்க போகிறோம். ಅದರಲ್ಲಿರುವಂತಹ ಕೆಲವು ಮಾತುಗಳನ್ನು ನಾನು ಒಂದು ಪರಿಚಯವಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಡುವುದಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. ಮಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. 3:7 தமிழ்ல சொல்லி இருக்கிறது அவர் என்று ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ 3:7 ಆ ತಮಿಳಲ್ಲಿ ಆತನು ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರಂಭವಾಗ್ತದೆ. தீத்து 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆத்தனு, ஆத்தனு ಎಂದರೆ ಯಾವ ಆತನು? அவர் என்றால் எவர்? ಆತನು ಅಂದ್ರೆ ಯಾರು? இல்ல இல்ல இல்ல, பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லி இருக்கு. ಆತನು ಅನ್ನುವಾಗ ಅದು ತಂದೆಯಂತ ದೇವರನ್ನು ಸೂಚಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆழமான, ரொம்ப தத்துவம் ஒன்றும் தேவையில்லை. அந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா வாசிங்க. அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய், ஓகே, அது இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லலை. அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மேல், இதுல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பார்க்கிறீர்கள். ಅಲ್ಲಿ ಆತನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. தெரியுதா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? திரித்துவத்தை நாம் பார்க்கிறோம். ಅಲ್ಲಿ ತ್ರೈಕತ್ವವನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. வேதத்துல திரித்துவத்தை குறித்த மிக தெளிவான சில வசனங்கள் இருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ತ್ರೈಕತ್ವವನ್ನು ಕುರಿತಾಗಿ ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುವಂತ ಕೆಲವು ವಚನಗಳು ಉಂಟು. ಕರೆಕ್ಟಾ சொல்லப்போனா only few verses. ಸರಿಯಾಗಿ ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ಕೆಲವು ವಚನಗಳು ಮಾತ್ರ. சில வசனங்கள் தான் திரித்துவத்தை குறித்து மிகவும் தெளிவாகவும் டைரக்டாகவும் சொல்லி இருக்கிறது. ಕೆಲವು ವಚನಗಳು ಮಾತ್ರ ತ್ರೈಕತ್ವವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅದು ತುಂಬಾ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ನೇರವಾಗಿ ಅದು ಹೇಳಿದೆ. அந்த சில வசனங்களில ஒரு வசனம் தான் இந்த மாச வாக்குத்தத்தம். ಆ ಕೆಲವು ವಚನಗಳಲ್ಲಿ ಒಂದು ವಚನವೇ ಈ ತಿಂಗಳ ವಾಗ್ದಾನವಾಗಿದೆ. அவர் அப்படியானால் பிதாவாகிய தேவன், ಆತನು ಅಂದ್ರೆ ತಂದೆಯಂತ ದೇವರು, குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் ಮಗನಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ பரிசுத்த ஆவியை நம்ம மேல பொழிய பண்ணுகிறார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಸುರಿಸಲ್ ಮಾಡ್ತಾನೆ. இங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை குறித்து பார்க்கிறோம். ಇದು ತಂದೆ ಮಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ. இன்னொரு வார்த்தையை நீங்க கவனிங்க. ಅಲ್ಲಿ ನಂತರ ಇನ್ನೊಂದು ಮಾತನ್ನು ನೀವು ಗಮನಿಸಬೇಕು. அந்த பரிசுத்த ஆவி, ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು இருக்கா? கன்னடால என்ன போட்டிருக்குது? அந்த பரிசுத்தாவின்னு போட்டிருக்கா? நம்ம பொதுவா இப்படிலாம் வாசிக்கும் போது எந்த பரிசுத்தாவியா இருந்தா என்ன, பரிசுத்தாவி எல்லாம் விடப்பா அப்படின்னு நம்ம பல நேரங்களில பைபிளை சரியா வாசிக்கிறது இல்லை. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಸತ್ಯವನ್ನು ಓದುವಾಗ ಅದನ್ನ ಯಾವುದಾದ್ರೂ ಇರಲಿ ಹಾಗೆ ಸರಿಯಾಗಿ ಓದುವುದಿಲ್ಲ. ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்றேன். இதுக்கு நீங்க பைபிள் காலேஜ் போகணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு பெரிய தியாலஜி படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எளிதா பைபிளை கற்றுக்கொள்ளணும்னா பைபிள்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிங்க. ನೀವು ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಬೈಬಲ್ ಕಾಲೇಜ್ ಹೋಗುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಕಲ್ತ್ಕೊಳ್ಬೇಕಂದ್ರೆ ಬೈಬಲ್ ಇರುವಂತ ಒಂದೊಂದು ಪದವನ್ನು ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ. உங்களுக்கு யாருக்காவது ஆவியானவர் ஆண்டவர் உங்களோட பேசினார்னா போங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்றோம். ನಿಮ್ಗೆ ಯಾರಾದರೂ ದೇವರಾತ್ಮ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿದ್ರೆ ನೀವು ಹೋಗ್ರಿ, ನಾವು ಕೂಡ ಸಹಾಯ ಮಾಡ್ತೇವೆ. போங்க, ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿಗೆ ಹೋಗ್ರಿ. ஆனா பைபிளை படிங்க. ಆದ್ರೆ ಬೈಬಲ್ ಅನ್ನು ಓದ್ರಿ. ಓಕೆ, ಬೈಬಲ್ நல்லா படிங்க. ಬೈಬಲ್ ಅನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ರಿ. ஒவ்வொரு வார்த்தையும் படிங்க. ಒಂದೊಂದು ಪದವನ್ನು ಕೂಡ ಒಂದೊಂದು ಮಾತನ್ನು ಕೂಡ அவர் அப்படினா எவரா இருந்தா என்ன அப்படி வாசிக்காதீங்க. ಆತನು ಅಂದ್ರೆ ಯಾರಾಗಿದ್ರೆ ಏನೋ ಎಂಬುದಾಗಿ ಓದಬೇಕು. எவர், ಆತನು ಅಂದ್ರೆ ಯಾರು? ಅದು ಪಿದಾவை குறித்து சொல்லி, ಅದು ತಂದೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த ஆவினா ಆದ ನಂತರ ಆ ಆತ್ಮ ಎಂಬ ಹೇಳಿದ್ರೆ எந்த ஆவியை, எந்த பரிசுத்த ஆவியை பத்தி சொல்றார்? ಅದು ಯಾವ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಕುರಿತಾಗಿ ಆತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ? மேல உள்ள வசனத்துல பாக்கும்போது, ಅದರ ಮೇಲಿರುವಂತ ವಚನ ನೀವು ನೋಡುವಾಗ 5வது வசனத்துல 5ನೇ ವಚನದಲ್ಲಿ எந்த மாதிரியான பரிசுத்த ஆவிங்கறாரு? ಅಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಂತ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 5வது ವಚನத்தை ವಾಸಿங்க. ನಾವು ಮಾಡಿದ ಪುಣ್ಯ ಕ್ರಿಯೆಗಳ ನಿಮಿತ್ತದಿಂದಲ್ಲ, ಆತನ ಕರುಣೆಯಿಂದಲೇ ಪುನರ್ಜನ್ಮವನ್ನು ಸೂಚಿಸುವ ಸ್ನಾನದ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದರ ಜನ್ಮವನ್ನು ರೂಪಿಸುವ ಸ್ನಾನದ ಮೂಲಕವಾಗಿಯೂ. ಓಕೆ, ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರುடைய ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವುದರ ಮೂಲಕವಾಗಿಯೂ, ಸ್ವಭಾವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವ ಪವಿತ್ರಾತ್ಮನು. ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಗಮನಿಂಗ್, ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿರಿ. சிலருக்குலாம் இப்படி பேசினா பிடிக்காது. ಕೆಲವರಿಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರೆ பெருக பண்ணுவார், உன் கண்ணீரை துடைப்பார், உன்னை வழுவாதபடி பாதுகாப்பார், உன் உச்சந்தலையை இல்ல அவளுடைய உச்சந்தலையை கர்த்தர் உடைப்பார்னா அல்லேலூயா அல்லேலூயான்னுவாங்க. இந்த மாதிரி பேசினா என்ன ஒரு மாதிரி ஆண்டவர் என்ன, ஆண்டவர் நம்மளை புதிதாக்குவார். ಫೋನೆಲ್ಲ ಆಫ್ பண்ணிடுங்க. ಫೋನ್ ಆಫ್ ಮಾಡ್ರಿ, ಕೆಲವರಿಗೆ ಆಫ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅವರಿಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ರಿ. ಅಯ್ಯೋ ಪಾಪ ಪಾವ அந்த பாட்டி.
ஓகே, இப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ನಾವು ನೂತನಪಡಿಸುವಂತದ್ದು. எத்தனை பேருக்கு இந்த இது பிடிச்சிருக்கு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಇದು ಇಷ್ಟವಾಗ್ತದೆ? எனக்கு இது வேணுங்க, ನನಗಿದು ಬೇಕು, this is important. ಇದು ತುಂಬಾ I want to ಮುಖ್ಯವಾದದ್ದು. take time and talk about it. நேரம் எடுத்து நான் உங்களோட பேச விரும்புறேன். பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல். ನಾನು ಸಮಯ ತೆಗೆದು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತಾಡುವುದಕ್ಕೆ ಬಯಸ್ತೇನೆ. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತದ್ದು, புதிதாக்குகிற பரிசுத்த ஆவியானவர். ನಮಗೆ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು ಕೊಡುವಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. Many times ಅನೇಕ நேரங்களிலே நம்மில் அநேகர் இதுக்கெல்லாம் கவனம் செலுத்துறதில்லை. ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲ ಅನೇಕರು ಇದರ ಮೇಲೆ ನಾವು ಗಮನವನ್ನು பரிசுத்த ஆவியானவரை ಸೆಳೆಸುವುದಿಲ್ಲ. குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕುರಿತಾಗಿ ನಾವು ಏನ್ ನೆನೆಸ್ತೇವೆ? அவர் நம்மளை நிரப்புவார், ಆತ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸ್ತಾನೆ, நம்ம ಕೈ ತಟ್ಟುவோம், ಅನ್ಯ ಭಾಷೆ பேசுவோம், ನಾವು ಚಪ್ಪಾಳೆ ಹೊಡೆದು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೇವೆ, கொஞ்சம் நல்லா இருக்கும், ಅದು ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿರ್ತದೆ, கொஞ்சம் பெலன் இருக்கும், ಸ್ವಲ್ಪ ಬಲ ಇರ್ತದೆ, அவ்வளவுதான் நினைக்கிறோம். ಅಷ್ಟೇ ನಾವು ನೆನೆಸೋದು. இல்லைங்க, ಅದಷ್ಟೇ ಅಲ್ಲ, ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மை புதிதாக்குகிறார். ಪ್ರತಿ ದಿನವೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮಗೆ ನೂತನ ಸ್ವಭಾವವನ್ನು இந்த ಕೊಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. அனுபவத்தை இந்த நாள் முதல் நம் வாழ்நாள் முழுவதும் நாம் பெற்றுக்கொள்ள ಈ வேண்டும். ಅನುಭವವನ್ನು ಈ ದಿನದಿಂದ ನಾವು ಜೀವನ ಪೂರ್ತಿಯಾಗಿ இந்த ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿರಬೇಕು. பரிசுத்த ஆவியானவரை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும், ಈ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನನ್ನು ನಾವು ಪ್ರತಿ ದಿನವೂ ಅನುಭವಿಸಬೇಕು, ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கணும், ಪ್ರತಿ ಕ್ಷಣವೂ ಕೂಡ நம்முடைய ಅನುಭವಿಸಬೇಕು. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும். ನಮ್ಮ ಜೀವಿತದ ಒಂದೊಂದು ಭಾಗದಲ್ಲಿಯೂ நீங்க வெளியூருக்கு போனாலும், ನೀವು பிரயாணம் பண்ணினாலும், ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ, வண்டி ஓட்டினாலும், ಗಾಡಿ ಓಡಿಸ್ತಾ ಇರುವಾಗಲೂ, சாப்பிட்டாலும், ಊಟ ಮಾಡುವಾಗಲೂ, ஆபீஸ்ல வேலை ನಿಮ್ಮ செஞ்சாலும், ಕಚೇರಿಯಲ್ಲಿ நீங்க ಕೆಲಸ பாத்திரம் ಮಾಡುವಾಗ, கழுவினாலும், ಪಾತ್ರೆ ತೊಳೆಯುವಾಗಲೂ, ಫ್ರೆಂಡ್ கிட்ட பேசினாலும், ನೀವು ಸ್ನೇಹಿತರ உங்க ಬಳಿಯಲ್ಲಿ மனைவி கிட்ட ಮಾತಾಡಿದ್ರು, பேசினாலும், ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯ உங்க ಬಳಿಯಲ್ಲಿ husband கிட்ட ಮಾತಾಡಿದ್ರು, பேசினாலும், ನಿಮ್ಮ ಗಂಡನ உங்க ಬಳಿಯಲ್ಲಿ பிள்ளைங்களை ಮಾತಾಡಿದ್ರು, கவனிச்சாலும், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು நம்முடைய ನೋಡಿಕೊಳ್ಳುವಾಗಲೂ, வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ನಮ್ಮ ಜೀವಿತದ ಎಲ್ಲಾ ಭಾಗದಲ್ಲಿಯೂ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யணும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ನಮ್ಮೊಳಗೆ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು. அதுக்கு பேர் தான் சம்பூர்ணமாய் பொழிய பண்ணினார். ಇದಕ್ಕೆ ಹೆಸರೇ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಸುರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அநேக வருஷங்களுக்கு முன்பு, ಅನೇಕ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ, ஒரு நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால, ನಾನು ಹೇಳಿದ್ದು ಒಂದು 30 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ, இன்னைக்கு இருக்கிற மாதிரி மீடியா டெக்னாலஜி அன்னைக்கு ಈ கிடையாது. ದಿನ ಇರುವಂತೆ ಮೀಡಿಯಾ ಟೆಕ್ನಾಲಜಿ ಆ ದಿನ ಇರಲಿಲ್ಲ. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல பயங்கரமான கொள்ளை நடந்தது. ಆಗ ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟ ಭಾಗದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಳ್ಳತನ ನಡೀತು. அப்போ அந்த கள்ளங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக, ಆ ಕಳ್ಳರನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವುದಕ್ಕಾಗಿ, அவங்களுக்கு தெரியும் இந்த கள்ள பசங்க எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க, ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿತ್ತು ಈ ಕಳ್ಳರು ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಇರುವಂತವರು ಎಂಬುದು. அதுக்காக போலீஸ் போனது. ಅದರಿಂದ ಪೊಲೀಸ್ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದ್ರು. போலீஸ் போகும்போதே மீடியாக்காரங்களையும் கூட்டிட்டு போனாங்க. ಈ ಪೊಲೀಸ್ ಹೋಗುವಾಗಲೇ ಮೀಡಿಯಾದವರನ್ನು ಕೂಡ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು. மீடியானா டாப் லெவல் மீடியான்னு சிலர் இருப்பாங்க. ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಕೂಡ ತುಂಬಾ ಮಟ್ಟದ ಮೀಡಿಯಾದವರು ಕೂಡ ಕೆಲವರು அவங்க ಇರ್ತಾರೆ. பெரிய வண்டியில போவாங்க, அதுலயே அந்த வண்டியில ஃப்ரண்ட்ல எழுதி இருக்கும் பிரஸ்னுலாம் பெருசா எழுதி போட்டு, ಅವರು ದೊಡ್ಡ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ, ಅದು ಗಾಡಿಯ ಮೇಲೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರ್ತದೆ ಪ್ರೆಸ್ ಎಂಬುದಾಗಿ ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾಗಿ. இவங்க போய் அங்க அந்த ஏரியாவை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ಅವರು ಹೋಗಿ ಆ ಸ್ಥಳವನ್ನು ಅವರು ಹುಡುಕಿ ನೋಡಿದ್ರು. வீடு வீடா போய் அங்க அவனை தேடுறாங்க. ಮನೆ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಆತನನ್ನು ಹುಡುಕಿದ್ರು. அப்போ நிறைய இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு அவன் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த மீடியாக்காரன் வண்டிக்கு திருப்பி வரான். ಅವರು ಹೆಚ್ಚು ಕಾಲ ಅಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ ಒಂದೂವರೆ ಗಂಟೆ ಅವರು ಹುಡುಕಿ ಅದ ನಂತರ ಆ ಮೀಡಿಯಾದವರು ಮತ್ತೆ ಗಾಡಿಯನ್ನು ತಿರ್ಸ್ಕೊಂಡು ಹಿಂದೆ ಬರ್ತಾರೆ. அவன் காரை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்காக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கறான். ಆತನ ಕಾರ್ಗೆ ಬಂದು ತನ್ನ ಗಾಡಿಯನ್ನು ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿ ನೋಡ್ತಾನೆ. கார் ஸ்டார்ட் ஆகல. ಕಾರ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ಲೇ ಇಲ್ಲ. என்னெல்லாமோ பண்ணி பார்க்கறான். ಏನೆಲ್ಲೋ ಮಾಡಿ ನೋಡ್ತಾರೆ. 4 பேரை கூப்பிட்டு தள்ள சொல்றான். 4 ಜನರನ್ನು ಕರೆದು ತಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೇಳ್ತಾರೆ. வண்டி ஸ்டார்ட் ஆகல. ಆದ್ರೆ ಗಾಡಿ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗ್ಲೇ ஒரு ಇಲ್ಲ. 20 நிமிஷம் கழிச்சு, ಒಂದು 20 ನಿಮಿಷದ ನಂತರ என்ன ஆச்சு, இன்ஜினுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு ஓபன் பண்ணி பார்க்கறான். ಒಂದು ವೇಳೆ ಎಂಜಿನ್ ಅಲ್ಲಿ ಏನೋ ಸಮಸ್ಯೆ ಇದೆಯೋ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನ ತೆಗೆದು ನೋಡ್ತಾರೆ. அந்த பானட்டை திறந்து பார்த்தா, ಆ ಬಾನೆಟ್ ಅನ್ನು ತೆಗೆದು ನೋಡಿದ್ರೆ உள்ள இன்ஜினே இல்ல. ಅದು ಕಾರಲ್ಲಿ ಇಂಜಿನೇ ಇಲ್ಲ. அவங்க போன ஏரியா எந்த மாதிரி ஏரியா பாரு. ಆತನು ಹೋದಂತ ಒಂದು ಸ್ಥಳ ಯಾವ ರೀತಿ ಅಂತ ಸ್ಥಳ ನೋಡ್ರಿ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ. இப்ப நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க, ನೀವು ಇವಾಗ ನಗ್ತೀರಾ. எனக்கு ரொம்ப வேதனையானது என்னன்னா, ಆದ್ರೆ ನನಗೆ ನೋವು ಉಂಟು ಮಾಡಿದ್ದು ಏನಂದ್ರೆ, சில கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில இன்ஜினே இல்ல. ಕೆಲವು ಕ್ರೈಸ್ತರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಂಜಿನೇ ಇಲ್ಲ, வண்டி மட்டும்தான் இருக்கு. ಬರೀ ಗಾಡಿ ಮಾತ್ರ ಇದೆ. சில கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு அதனால தான் ஒரு இன்ச்சு கூட முன்னேறல. ಕೆಲವು ಕ್ರೈಸ್ತರ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಇವತ್ತು ಆದ ಕಾರಣದಿಂದಲೇ 1 ಇಂಚು ಕೂಡ ಅದು ಮುಂದೆ பிரியமான ಬರಲಿಲ್ಲ. தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்ஜின் இல்லாத அந்த வண்டி மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு விசுவாசி. ಇಂಜಿನ್ ಇಲ್ಲದಂತ ಆ ಗಾಡಿ ಹಾಗನೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானா, ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದಾದ್ರೆ அவர் நம்மை புதிதாக்குவார். ಆತ ನಮ್ಮನ್ನು ಹೊಸದು ಮಾಡ್ತಾನೆ. நம்முடைய மனதை புதிதாக்குவார். ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಸದು ಮಾಡ್ತಾನೆ. நம்முடைய சிந்தனைகளை ನಮ್ಮ புதிதாக்குவார். ಯೋಚನೆಗಳನ್ನು நம்முடைய ಹೊಸದು ಮಾಡ್ತಾನೆ. உணர்வுகளை புதிதாக்குவார். ನಮಗಿರುವಂತ ಭಾವನೆಗಳನ್ನು ಹೊಸದು ಮಾಡ್ತಾನೆ. கோவிட் காலத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய வியாதி, மென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம், இமோஷனல் அண்ட் மென்டல்
problems. ಈ ಕೋವಿಡ್ ಕಾಲದ ನಂತರ ಅನೇಕರಿಗಿರುವಂತಹ ಒಂದು ಕಾಯಿಲೆ ಏನಂದ್ರೆ ಮಾನಸಿಕವಾಗಿ ಭಾವನಾತ್ಮಕವಾಗಿರುವಂತಹ ಕಾಯಿಲೆ. அநேகர் மனநிலைமையில பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ಅನೇಕರು ಮಾನಸಿಕವಾಗಿ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல செய்தி. ಆದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದಂತ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇರುವಂತಹ ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶ நான் சொல்லல, வேதத்துல கர்த்தர் சொல்றார். ಇದು ನಾನು ಹೇಳಿಲ್ಲ, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆவியானவர் நம்முடைய மனதை புதிதாக்குவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಸದು ಮಾಡ್ತಾನೆ. சந்தோஷமா இருந்தா கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. பரிசுத்தாவியானவர் நம்முடைய மனதை புதிதாக்காவிட்டால், ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಸದು ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ உங்க மனசு ஃப்ரீஸ் ஆயிடும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಹಾಗೆ ಫ್ರೀಸ್ உங்க ಆಗಿಬಿಡುತ್ತದೆ. மைண்ட் கல்லாயிடும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಕಲ್ಲಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. அது சரியா வேலை செய்யாது. ಅದು ಸರಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அங்க குழப்பங்கள் உண்டாகும். ಅನೇಕ ಗಲಿಬಿಲಿಗಳು ಉಂಟಾಗ್ತದೆ. சார்ஜ் பண்ணாத ಬ್ಯಾಟರಿ மாதிரி ಒಂದು ஆயிடும். ಚಾರ್ಜ್ ಮಾಡದ ಬ್ಯಾಟರಿ ಆಗಿರ್ತದೆ. ஆனால் இந்த புதிதாக்குதல் இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் ரினியூவல். ಈ ಹೊಸದಾಗಿಸುವಂತದ್ದು அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ಅದರ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து ಪ್ರತಿ ದಿನವೂ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡಿ அவர் நமக்கு ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டிய பலனை தருகிறார். ಆತ ನಮ್ಮ ಪ್ರತಿ ದಿನಕ್ಕೆ ಬೇಕಂತ ಬಲವನ್ನು ஒவ்வொரு ಕೊಡ್ತಾನೆ. நாளுக்கும் வேண்டிய விசுவாசத்தை ಪ್ರತಿ தருகிறார். ದಿನಕ್ಕೆ ಬೇಕಂತ ನಂಬಿಕೆಯನ್ನು ஒவ்வொரு ಕೊಡ್ತಾನೆ. நாளும் அவர் நம்மை புதிதாக்குகிறார். ಪ್ರತಿ ದಿನವೂ ಆತ ನಮ್ಮನ್ನು ಹೊಸದು அப்போ ಮಾಡ್ತಾನೆ. நாம தொடர்ந்து ஓடுவோம். ಆಗ ನಾವು ಮುಂದುವರಿತಾ ಓಡುತ್ತೇವೆ. கை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியில ಈ ಮಾರ್ಚ್ ತಿಂಗಳು 1ನೇ ತಾರೀಕಂದು we need to march forward. ನಾವು ಮುಂದೆ ನಾವು ನಡೆಯಬೇಕು. இது என்ன மாசம்? ಈ ಯಾವ ತಿಂಗಳು? சத்தமா சொல்லுங்க. மார்ச் மாசத்துல நீங்க எல்லாம் மார்ச் பண்ணி ஆவிக்குரிய ரீதியில நான் சொல்லுகிறேன், we need to move forward. நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவிக்குரிய பயணத்திலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். ನಮ್ಮ ಜೀವಿತದ ಆತ್ಮಿಕ ಒಂದು ಪ್ರಯಾಣದಲ್ಲಿ ನಾವು ಮುಂದುವರಿಯುವಂತವರಾಗಿರಬೇಕು. சுவாசிக்கிறவங்க விரும்புறவங்க மட்டும் கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. நீங்க இந்த புதிதாக்கப்படுகிற அனுபவம் இல்லாவிட்டால், ಈ ಹೊಸದಾಗಿಸಲ್ಪಡುವಂತಹ ಒಂದು ಅನುಭವ ನಿಮಗೆ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ நம்ம சோர்ந்து போய்டுவோம். ನಾವು ಸೋತು ಹೋಗ್ತೇವೆ. ஏசாயா 40:31 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ಯೆಶಾಯ 40:31 ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತು. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் போது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವಾಗ ஓடினாலும் களைப்படைய மாட்டோம். ನಾವು ಓಡಿದ್ರು ಬಳಲರು, நடந்தாலும் சோர்ந்து போக ನಡೆದಲು மாட்டோம். ದಣಿಯರು. அநேக தேவ பிள்ளைகள் சோர்ந்து போறாங்க. ಅನೇಕ ದೇವರ ಮಕ್ಕಳು ಅವರು ಸೋತು ಹೋಗ್ತಾರೆ. நல்லா தான் ஆரம்பிச்சாங்க, ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ್ರು. ஆனா காலங்கள் போக போக ಆದ್ರೆ ಕಾಲ ಕಳೆಯುತ್ತಾ சோர்ந்து தளர்ந்து போறதுக்குரிய காரணம் என்ன? ಅವರು ಸೋತು ಹೋಗಿ ಬಳಲಿ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? பரிசுத்த ஆவியினாலே புதிதாக்கப்படுகிற அனுபவம் இல்ல. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಹೊಸದಾಗಿಸಲ್ಪಡುವಂತಹ ಅನುಭವ ಅವರಲ್ಲಿಲ್ಲ. அந்த பரிசுத்த ஆவியானவர், ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು, எந்த பரிசுத்த ஆவியானவர்? ಯಾವ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು? நம்மை புதிதாக்கும் பரிசுத்த ஆவியானவர். ನಮ್ಮನ್ನು ನೂತನ ಸ್ವಭಾವ ಕೊಡುವಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು. பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಪ್ರತಿ ದಿನವೂ ನಾವು ಹೊಸದಾಗಿಸಲ್ಪಡಬೇಕು. இந்த உபவாச நாட்களிலே ಈ ಉಪವಾಸದ ದಿನಗಳಲ್ಲಿ தேவ பிள்ளைகளை நாம் இதற்கு நேரம் எடுப்போம். ನಾವು ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಸಮಯ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. என்னைக்கோ ஒரு நாள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது இல்ல. ಯಾವತ್ತೋ ಒಂದು ದಿನ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಲ್ಲ. அடிக்கடி ஆவியினாலே நிரப்பப்படுவோம். ಆಗಾಗ ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡೋಣ. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறோம். ಒಂದು ದಿನ 3 ಸಾರಿ ನಾವು ಊಟ ಮಾಡ್ತೇವೆ. உபவாச நாட்கள்ல ಉಪವಾಸ ದಿನಗಳಲ್ಲಿ ஒருவேளை நீங்கள் ஒரு நேரம் சாப்பிட்டாலும், ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಒಂದು ಸಮಯ ಊಟ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ மீதி 2 நேரம் உங்களை ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு ஒரு காஃபியோ ஒரு டீயோ குடிக்கிறீங்க. ಮಿಕ್ಕ 2 ಸಮಯ ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಕಾಫಿನೋ ಟೀನೋ ಕುಡಿತೀರಾ. தப்பு இல்ல, ಅದು ತಪ್ಪಲ್ಲ. நல்ல கவனிங்க. எதுக்காக நான் இதை சொல்றேன்? ಯಾತಕ್ಕಾಗಿ ನಾನು ಇದನ್ನ ಹೇಳ್ತೇನೆ? காஃபி அல்லது அந்த டீ நம்மள புதுப்பிக்கிறது. ಆ ಕಾಫಿ ಅಥವಾ ಟೀ ನಮಗೆ ಒಂದು ಚೈತನ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அது நம்முடைய சரீரத்தையும் மனதையும் கொஞ்சம் புதுப்பிக்கிறது. ಅದು ಶರೀರವನ್ನು ಮನಸ್ಸನ್ನು ನಮಗೆ ಅದವಿட அதிகமா, ಅದಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ உங்களுடைய ஆவிக்குரிய மனதை புதுப்பிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಮನಸ್ಸನ್ನು ಹೊಸದು ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬೇಕು. ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஆவியில நிரம்பಿ ಜபிக்கிற ಅನುಭವ, ದಿನಕ್ಕೆ 3 ಆವರ್ತಿನಾದರೂ ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಅನುಭವ ಬೇಕು. நேரம் எடுத்தாதான் இனி வர்ற காலத்துல நம்ம தப்ப முடியும். ಇದಕ್ಕೆ ಸಮಯ ತೆಗೆದರೆ ಮಾತ್ರ ಇನಿ ಬರುವಂತ ಕಾಲಕ್ಕೆ ನಾವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. கொடிய காலம் இது. ಇದು ಕಠಿಣವಾದ ಕಾಲ. கடந்த நாட்களிலே பாஸ்டர் ஜான் வின்ஸ்லி வந்தப்போ ஒரு வசனத்தை கோட் பண்ணார். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಪಾಸ್ಟರ್ ಜಾನ್ ವೆಸ್ಲಿ ಬಂದಾಗ ಅವರು ಒಂದು ವಚನವನ್ನು ಗುರುತು ಮಾಡಿದರು. தெரிஞ்ச வசனம் தான், எத்தனையோ தடவை நான் கூட வாசித்திருக்கிறேன். ತಿಳಿದ ವಚನವೇ ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನಾನು ಕೂಡ ಓದಿದ್ದೇನೆ. ஆனா அன்னைக்கு அவர் சொன்னாரு, கடைசி காலத்துல மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள். ಆದ್ರೆ ಅವತ್ತು ಆತನು ಹೇಳಿದನು, ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಮನುಷ್ಯರು ಹೇಗೆ ಇರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. ஒரு 18 எத்தனை 20 காரியம் அங்க சொல்லி இருக்கு. 20 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ಆತನು ಹೇಳಿದನು. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்மள சுத்தி ಈ இருக்கிறாங்க. ರೀತಿಯಂತ ವ್ಯಕ್ತಿಗಳು ನಮ್ಮ ಸುತ್ತ ಇದ್ದಾರೆ. இனிமேல் இன்னும் மோசமா தான் ஆகும். ಇನ್ಮೇಲೆ ಇನ್ನ ಅದು ಮೋಸವಾಗಿ ಏನೇ ಆಗ್ತದೆ. சோதனைகள் வரும், ಶೋಧನೆಗಳು ಹೆಚ್ಚಾಗ್ತದೆ, பாடுகள் வரும், ಕಷ್ಟಗಳು ಬರ್ತದೆ. ஆனா அதன் மத்தியில ಆದ್ರೆ ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ தேவ பிள்ளைகளாகிய நாம் பலனடைந்து முன்னேறி ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನಾವು ಬಲ ಹೊಂದಿ ನಾವು ಜಯಿಸ್ತೇವೆ. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவாங்க. ಆಮೆನ್. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விடுதலையை தருவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் வேணும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನಮ್ಮೊಳಗೆ ಪ್ರತಿ ದಿನವೂ ಕೂಡ ಬೇಕು. ஆவியினாலே புதிதாக்கப்படுகிற அனுபவம் இல்லாவிட்டால், ಆತ್ಮದಿಂದ ಹೊಸದಾಗಿಸಲ್ಪಡುವಂತ ಅನುಭವ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ நம்மள நாமளே அழிக்கிறோம்னு அர்த்தம். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ನಾಶ ಮಾಡಿಕೊಳ್ತೇವೆ ಅಂತ Let me ಅರ್ಥ. repeat what I said. Let me say it in English. If you do not have the renewal of the Holy Spirit, you are destroying yourself. Self destruction. நீங்களே உங்க தலையில மண்ணை வாரி போடுறீங்கன்னு அர்த்தம்.
ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮನ್ನು ಹೊಸದಾಗಿಸಲು ಪಡುವಂತ ಅನುಭವ ನಿಮಗೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ನೀವು ನಿಮ್ಮ ತಲೆಯಲ್ಲಿ ನೀವೇ ಮಣ್ಣು ಹಾಕಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಅರ್ಥ. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல இந்த 1ஆம் தேதியில ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಈ 1ನೇ ತಾರೀಕು உங்களை அன்போடு ನಿಮ್ಮನ್ನು உற்சாகப்படுத்துகிறேன். ಪ್ರೀತಿಯಿಂದ ಉತ್ಸಾಹಪಡಿಸ್ತೇನೆ. ஒவ்வொரு நாளும் ஆவியினால நிரப்பப்படுவோம். ಪ್ರತಿ ದಿನವೂ ಆತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡ್ರಿ. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ಯಾವತ್ತೋ ಒಂದು ದಿನ ನನ್ನ ರಕ್ಷಣೆ ஆவியானவர் நம்மளை உணர்த்தினார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮಗೆ ತಿಳಿಸಿದನು. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம ரட்சிக்கப்பட உதவி செய்தார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ அதோட ಮಾಡಿದನು. எல்லாம் முடியல. ಅಲ್ಲಿಗೆ ಎಲ್ಲ ಮುಗಿಯಲಿಲ್ಲ. இன்னைக்கு ஒரு நாள் அபிஷேகம் பெற்றோம். ಯಾವತ್ತೋ ಒಂದು ದಿನ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದ್ದು, அந்நிய பாஷை பேசணும். ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿದೋ, அதோட முடியல. ಅಲ್ಲಿಗೆ ಮುಗಿಲಿಲ್ಲ. ஞாயிற்றுக்கிழமை வந்தா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசி ஆராதிக்கிறோம். ಭಾನುವಾರ ಬಂದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ನಾವು அதோட ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀವಿ. முடியல. ಅದು ಅಲ್ಲಿಗೆ ஒவ்வொரு ಮುಗಿಲಿಲ್ಲ. நாளும் ಪ್ರತಿದಿನವೂ சம்பூர்ணமாக ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ஆவியானவர் நம்மை நடத்துவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸ್ತಾನೆ. பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு வாழணும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಪ್ರೇರೇಪಿಸಲ್ಪಟ್ಟು ಜೀವಿಸಬೇಕು. இந்த மூளை அறிவை நம்பாதீங்க. ಈ ನಿಮ್ಮ ಮೆದುಳಿನ ಜ್ಞಾನವನ್ನು ನೀವು நம்முடைய ನಂಬಬೇಡಿ. அறிவு குறைவுள்ளதுன்னு வேதம் சொல்லுகிறது. ನಮ್ಮ ಜ್ಞಾನ ಕಡಿಮೆ ಉಳ್ಳದು ಎಂಬುದಾಗಿ உலக அறிவை நம்பாதீங்க. ಲೌಕಿಕ ಜ್ಞಾನವನ್ನು ನಂಬಬೇಡ್ರಿ. இன்னைக்கு யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் மீடியாலயும் நிறைய அறிவு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்குது. ಇವತ್ತು ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ, ಫೇಸ್ಬುಕ್ ಅಲ್ಲಿ, ಮೀಡಿಯಾದಲ್ಲಿ ಅನೇಕ ತಿಳುವಳಿಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯ ಅನೇಕ ಉಂಟು. அறிவு பெருத்து போன ஒரு காலத்துல வாழ்கிறோம். ಜ್ಞಾನ ಹೆಚ್ಚಾದಂತ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ஆனால் ಇದ್ದೇವೆ. ஆபத்தானது இது. ಆದ್ರೆ ಇದು ಅಪಾಯವಾದದ್ದು. அறிவை நம்பாதீங்க. ಆ ಜ್ಞಾನವನ್ನು ನಂಬಬೇಡಿ. ஆவியானவருடைய நடத்துதல்ல செயல்படுங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ನಡೆಸುವಿಕೆಯಲ್ಲಿ ನೀವು ಕಾರ್ಯ ಮಾಡ್ರಿ. சரின்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆவியானவர் நம்மை உணர்த்துவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮಗೆ ஆவியானவர் நம்மை நடத்துவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ஆவியானவர் ನಡೆಸ್ತಾನೆ. நம்மை ಕಂಟ್ರೋಲ್ பண்ணுவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ನಿಭಾಯಿಸ್ತಾನೆ. இதோட நான் முடிக்க போறேன். ನಾನು ಇಲ್ಲಿಗೆ நிறைய பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினோடு சம்பந்தப்பட்ட இந்த சம்பூர்ணமான அபிஷேகம் இதெல்லாம் நிறைய சிலருக்கு பிடிக்காது. ಅನೇಕರಿಗೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಅಭಿಷೇಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಈ ಸಮೃದ್ಧಿಯಾದಂತ ಅಭಿಷೇಕ ಅವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗುವುದಿಲ್ಲ. அதுக்கு ஒரு காரணம் தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? ஆவியானவர் உங்களை ಕಂಟ್ರೋಲ್ பண்ணுவார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಭಾಯಿಸ್ತಾನೆ. இதுதான் சிலருக்கு பிடிக்காது. ಇದೇ ಕೆಲವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗುವುದಿಲ್ಲ. என் இஷ்டத்துக்கு என்ன விடணும், ನನ್ನ ಇಷ್ಟ ಬಂದಂತೆ ನಾನು நான் ಬಿಡಬೇಕು, சொல்ற மாதிரி ஆண்டவர் கேட்கணும். ನಾನು ಹೇಳದಂತೆ ದೇವರು ಕೇಳಬೇಕು. அந்த மாதிரி ஒரு பிரசங்கம் சொல்லுங்க. ಆ ರೀತಿಯಂತ ಒಂದು ಪ್ರಸಂಗವನ್ನು அந்த ಹೇಳಿ, மாதிரி ஏதாவது ஆவியானவரை பத்தி ಆ பேசுங்க. ರೀತಿಯಾಗಿ ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಕುರಿತಾಗಿ ಮಾತಾಡ್ರಿ. அப்படி எல்லாம் ஆவியானவர் கிடையாது. ಆ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ அது ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಲ್ಲ. பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. ಅದು ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನೇ ಅಲ್ಲ. ஆனா நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வார். ಆದ್ರೆ ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ. கடைசி காலத்துல வந்து கொண்டிருக்கிறோம். ನಾವು ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಜೀವನ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. உபதேசங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ಅನೇಕ ಕೆಟ್ಟ ಉಪದೇಶಗಳು நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். ಅದರಿಂದ ನಾವು ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು. எது சரியான உபதேசம், ಯಾವುದು ಸರಿಯಾದ எது ಉಪದೇಶ, சத்தியம், ಯಾವುದು ಸತ್ಯ, நீங்க ஆவியில நிரம்பி இருந்தா அதை கண்டுபிடிப்பீங்க. ನೀವು ಆತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದರೆ ನೀವು ಅದನ್ನು ಕಂಡುಹಿಡಿತೀರಾ. ஏன்னா கள்ள உபதேசகர்களும் இதே பைபிளை தான் யூஸ் பண்ணுவாங்க. ಯಾಕಂದ್ರೆ ಸುಳ್ಳು ಬೋಧಕರು ಕೂಡ ಇದೇ ಸತ್ಯವೇದನ್ನೇ உங்க ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. கையில இருக்கிற அதே பைபிளை உனக்கு தெரிஞ்ச வசனத்தை வச்சே உன்னை ஏமாத்துவான். ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿರುವಂತಹ ಅದೇ ಸತ್ಯವೇದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ನಿಮಗೆ ತಿಳಿದಂತ ವಚನವನ್ನಿಟ್ಟೆ ನಿಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸ್ತಾರೆ. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮಗೆ ಸಹಾಯ எல்லாரும் ಮಾಡ್ತಾನೆ. முழங்கால் படிடுவோம். ನಾವೆಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು ಊರೋಣ. இந்த மாதம் ಈ ತಿಂಗಳು நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தின் மாதம். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಅಭಿವೃದ್ಧಿ ಹೊಂದುವಂತ ತಿಂಗಳು. நீங்க முழங்கால் போடும்போதே நான் சொல்றதை கவனிங்க. ನಿಮ್ಮ ಮೊಣಕಾಲು ಊರುವಾಗಲೇ ನಾನು ಹೇಳುವಂತದ್ದನ್ನು ಗಮನಿಸಿರಿ. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு கோட் நான் வாசித்தேன். ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಒಂದು ಮಾತನ್ನು ಓದಿದೆ. Weak man wait for opportunity, but spirit led man will find the opportunity by the Holy Spirit. பலவீனமான மனிதன் வாய்ப்புக்காக காத்து கொண்டே இருப்பான். ಬಲಹೀನವಾದ ಮನುಷ್ಯನು ಅವಕಾಶಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಕಾದುಕೊಂಡೇ ಇರ್ತಾನೆ. ஜெபம் பண்ணி காத்துக்கிட்டே இருப்பான். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾನೆ. பலவீனமான விசுவாசிகள் ಬಲಹೀನವಾದ நல்ல காலம் ವಿಶ್ವಾಸಿಗಳು பிறக்கும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ಒಳ್ಳೆ ಕಾಲ ಬರ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஒவ்வொரு மாசம் 1ஆம் தேதி வரும்போது ಪ್ರತಿ ತಿಂಗಳು 1ನೇ ತಾರೀಕು இந்த ಬರುವಾಗ மாசம் எனக்கு ஒரு வழிவாசல் திறக்குமா, ಈ ತಿಂಗಳು ನನಗೆ ಒಂದು ದಾರಿ ತೆರೆಯುತ್ತದೆ, இந்த மாசம் எனக்கு ஒரு நல்லது நடக்குமா, ಈ ತಿಂಗಳು ನನಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯದು ನಡೀತದ, கடவுள் எனக்கு ஏதாவது செய்வாரா, ದೇವರು ನನಗೆ ಏನಾದರೂ ಮಾಡ್ತಾನಾ அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பான். ಆ ರೀತಿಯ ಕಾಯ್ತಾ ஆனா ಇರ್ತಾರೆ. ஆவியினாலே நிரப்பப்பட்டு ಆದರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ சம்பூர்ணமாய் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட்டவர்கள் ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವರು கர்த்தரே அவர்களுக்கு வாய்ப்புகளை உண்டாக்கி ದೇವರೇ கொடுப்பார். ಅವರಿಗೆ ಅವಕಾಶಗಳನ್ನು ಆತನು ಉಂಟು ಮಾಡ್ತಾನೆ. வாய்ப்புகளுக்காக நீ காத்திருக்க வேண்டாம். ಅವಕಾಶಕ್ಕಾಗಿ ನೀನು நீ ಕಾದಿರುವುದು ಬೇಡ. ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு. ನೀನು ಆತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. பரிசுத்த நம்மை நிரப்பும்படி எல்லாரும் கையை உயர்த்தி கேட்போமா? ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವಾಗ ಎಲ್ಲರೂ ಕರಗಳೇ ಚಾಚಿ ಕೇಳೋಣ. இப்போ மாத்திரமல்ல, ಈಗ ಮಾತ್ರವಲ್ಲ, ஆண்டவரே ஜெபம் முடிந்து நாங்கள் வீடுகளுக்கு போனாலும், ದೇವರೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮುಗಿದು ನಾವು ಮನೆಗೆ ಹೋದ್ರು, வேலைகளுக்கு போனாலும், ನಮ್ಮ ಕೆಲಸಕ್ಕೆ நாங்கள் ಹೋದ್ರು, பிரயாணம் பண்ணும்போதும் ನಾವು ಪ್ರಯಾಣ ಮಾಡುವಾಗಲೂ தொடர்ந்து ஆவியினாலே நிரப்பப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தாரும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮದಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಜೀವಿತ ನಮಗೆ ಕೊಡು. எல்லாரும் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசி ஜெபிங்க. ನಾವೆಲ್ಲರೂ ಹಾಗೆ 2 ನಿಮಿಷ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ಶಬಬಲರ ದ್ಯಾಂಕಲರ ದ್ಯಾಂದುರಲ ಆರಬೋ ದ್ಯಾಂಕಲಾರ ದ್ಯಾಲ எல்லாரும் பேசுங்க பேசுங்க அந்நிய பாஷையில பேசுங்க. ಎಲ್ಲರೂ ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡ್ರಿ. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுங்க. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ
ಆತ್ಮನಿಂದ இயேசு ತುಂಬಿಸಲ್ಪಡ್ರಿ. கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಆತ್ಮನ ಅಭಿಷೇಕ ನಮಗೆ ஓ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya. இந்த அபிஷேகம் எனக்கு இன்னும் அதிகமா வேணும் ஆண்டவரே. ಈ ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ಬೇಕು ದೇವರೇ. சம்பூர்ணமாய் உம்முடைய ஆவியின் மேல பொழிய பண்ணுங்க ஆண்டவரே. ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ನಿನ್ನ ಆತ್ಮನ ನಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಸಲು Everybody raise your hands and தாகத்தோட கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣು ಚಾಚಿ ದಾಹದಿಂದ ಕೇಳ್ರಿ. தாகத்தோட கேளுங்க. ದಾಹದಿಂದ ಕೇಳ್ರಿ. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். ದಾಹ ಉಳ್ಳವನ ಮೇಲೆ வறண்ட ನಾನು நிலத்தின் ನೀರನ್ನು மேல் ಸುರಿಸುವೆನು. ஆறுகளை ஊற்றுவேன். ஆண்டவரே, ಬರಡು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ನನ್ನ ನದಿಯನ್ನು ಹರಿಯ ಮಾಡುವೆನು. நீங்கள் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் பொழிய பண்ணுங்க ஆண்டவரே. ದೇವರೇ, ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಸುರಿದು ಮಾಡು இந்த ದೇವರೇ. மாத வாக்குத்தத்தம் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நிறைவேறட்டும் ಈ ஆண்டவரே. ತಿಂಗಳ ವಾಗ್ದಾನ ಪ್ರತಿ ದಿನವೂ ನಮ್ಮ ಜೀವನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೆರವೇರಲಿ. கையை தட்டி எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி ಎಲ್ಲರ ಚಪ್ಪಾಳೆ ಹಿಡಿದು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡಿ. கலா ரமா கஷதி கலா ரதியன் துரலா ரபோ ரிபாகானாதி அந்தூரி திபி ஷபோ ரிபிரிகனால ரந்தியானல ரதிபதுரபோ லரந்தியானமா கஷக்கபோ ரிகல்மரபோ ராதியந்துரியானமல ரதிபதுரபோ லரதியால ரதிபதுரபா. We praise you Jesus. We praise you Lord. We praise you Lord. We praise you Lord. கர்த்தருடைய Hope the word of God was a blessing to you all. Please share the word of God with your friends, family and other who has not got saved. Thanks for attending online church service. For prayer request, please contact Senior Pastor J. Kumar, phone number 8660806297, WhatsApp number 9900088323. For more videos on Word of God, church service message, you can visit YouTube, RSAG Church Bangalore. To get notification, please subscribe, and if you like the video, please click thumbs up like button. Please share YouTube link with your friends. If you do not receive daily message from our senior pastor, please WhatsApp to this number 9900088323 to get more.